என்னோட பேர் பார்த்தீங்கன்னா பிரவீன். நான் வந்து ஒண்டிபுரத்துலேருந்து வரேன். ஸோ வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஸ்டாலின் ஐயா வந்துட்டு இது போட்டிருக்காங்க, முகாம் போட்டிருக்காங்க. ஸோ எதுக்காக வந்தோன்னா, அம்மாவுக்கு ஒரு அந்த பென்ஷன் ஸ்கீம் இருக்குல்ல, இன்னும் ரூ. 1000 பணம். ஸோ அதுக்கும் அண்ட் தென் பட்டா சிட்டா மாற்றுறதுக்காக வந்தேன். ஸோ அந்த 2 வேலையும் முடிஞ்சிருச்சு. என்னன்னா ஈஸியாக இருக்குது. வந்தோன்னே ஃபார்ம் கொடுக்குறாங்க, ஃபார்ம் கொடுத்தோன்னா டோக்கன் கொடுத்தாங்க. டோக்கன் கொடுத்தா டக்கு டக்குன்னு எல்லாம் தனித்தனியாக வச்சிருக்கனால கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. அம்மாவுக்கு இந்த ரூ. 1000 பணம் பார்த்தீங்க அப்படின்னா 2, 3 டைம் எழுதி கொடுத்துட்டோம். ஸோ அப்போ வரல. ஸோ கடைசியாக என்னன்னாங்கன்னா, ஸோ இங்கே எழுதி கொடுக்குறவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இருக்கு அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்து எழுதி கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஒன்றிய தலைவர் பிரதீப் இருக்காப்புல, அவர் ரொம்ப எல்லாத்துக்கும் வந்துட்டு நல்லா இது பண்ணிட்டு இருக்காரு. எது பண்ணாலும் நமக்காக வேணும், நமக்காக வேணும்னு சொல்லி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நடக்கிறது பார்த்தீங்கன்னா, விழிச்சி ஊராட்சி ஒன்றியம் நடக்குல்ல, ஸோ அதுலேருந்து எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதான் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்கீமா எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம தலைவர் ஸ்டாலின் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு எடுத்து பண்ணிட்டு இருக்கனால எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கு. ஸோ ஒரு இடத்துக்கு போய் நம்ம இ-சேவை மையம் போனோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு நாளே ஆகும். இங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல வேலை முடிஞ்சிருது எல்லா வேலையும். ஸோ அதனால நம்ம முதல்வருக்கு நன்றி. என் பேர் பிரியாங்க. நான் பெரிய மத்தமாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். எங்கள் வீட்டுக்கார சமயத்தில் இறந்துட்டாருங்க. எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு. ஒரு குழந்தைக்கு 9 வயசு, ஒரு குழந்தைக்கு 5 வயசு. அதனால விதவை பணத்துக்கு எழுதி கொடுக்க வந்திருக்கேன். எல்லா முதலமைச்சர் எனக்கு நிதி படைச்சா ரொம்ப நல்லது. நாங்கள் விதவி பணத்துக்கு வேண்டி எழுதிக்கு வந்திருக்கோங்க. எல்லாரும் நல்லா மரியாதை கொடுத்தாங்க, எல்லாம் நல்லா பார்த்தாங்க. எனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு போகிறேங்க. அது கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். ஸ்டாலின் சாருக்கு ரொம்ப நன்றியை சொல்கிறேன்.